பிரேஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கடினமான சூழ்நிலை மாறி 2 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் மாறி, அந்த சூழ்நிலை மாறினது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வர போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், கடினமான சூழ்நிலையில் நான் இருந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி இது மாறும்? ஆனால் இப்போ பார்க்கும்போது சூழ்நிலை கவலையும் கண்ணீரும் வேதனை நிறைஞ்சதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துட்டே இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் உங்களை நேசித்து உங்கள் கடினமான சூழ்நிலையை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். கலங்காதீங்க. சூழ்நிலை எப்போவுமே மாறும். நம்ம வாழ்க்கையில் தீமையான சூழ்நிலைகள் எப்போவுமே நிரந்தரம் நமக்கு கிடையாது. இப்போது நம்ம பைபிளில் சங்கீதம் 107 அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து படிக்கும்போது, அவர் அவாந்தர வெளியே தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, பாருங்க, வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போய் இருக்கிற, சோதனை நிறைஞ்சு போய் இருக்கிற, பாடுகள் நிறைஞ்சு போய் இருக்கிற, கண்ணீர் நிறைஞ்சு போய் இருக்கிற, வேதனை நிறைஞ்சு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, கலங்கி போய் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி, வறண்டு போய் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி நீரூற்றான செழிப்பாக, நீரூற்றோடு கூடிய செழுமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி தருவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வறண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில், கண்ணீர் நிறைஞ்சு போய் இருக்கிற இந்த வாழ்க்கையில் 2 மடங்கான ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கலாம், கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அந்த ஆசீர்வாதமும் 2 தனையான ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன் விரும்புகிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை, வறண்டு போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, துவண்டு போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுவும் 2 மடங்கான ஆசீர்வாதமாக ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதனாலும் சரி, வியாதி சரியாகணும்னாலும் சரி, எந்த ஒரு காரணம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். நம்ம போய் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்துன்னா அங்கே தேவனுடைய கிரியை நடக்க முடியவே முடியாது. நம்ம எப்படி விசுவாசிக்குமோ அதன்படி தான் அந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்து படிக்கிறாங்க, வசனங்களை மனப்பாடமாக தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயரும் பண்ணுறாங்க. தாங்கிட்ட அன்பாக இருக்கிறது போல் பிறரிடமும் அன்பாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லா வசனங்களும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க நடத்தையில் அன்பாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகும்போது இல்லைங்க, இந்த சூழ்நிலையில் இல்லை. இப்போ புதுசாக ரசிக்கப்பட்டு ஆண்டவரை அறிஞ்சு ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு வருதுன்னா, அந்த சபையில் உள்ள மக்கள் என்ன பண்ணணுன்னா, புதுசாக ஆண்டவரை அறிஞ்சு வந்திருக்கவங்களுக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தணும்.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள சபையில் என்ன நடக்குதுன்னா, புதுசாக வந்தவங்கள ஒரு புறக்கணிப்பாகவே தான் பார்க்குறாங்க. எல்லா சபையும் நான் சொல்ல மாட்டேன், குறிப்பிட்ட சபையில் புறக்கணிச்சு இன்றைக்கி வந்தவங்களுக்கு என்ன உரிமை அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிறரிடம் அன்பாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. வேறு எதுவுமே ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவருடைய 10 கட்டளைகள், கற்பனைகளை அவங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்டவர் அறியாத மக்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்த கட்டளைகள் என்ன அப்படின்னு தெரியும். தெரிஞ்ச அவங்களே புதுசாக ஆண்டவரை அறிஞ்சு ஒரு குடும்பம் வருதுன்னா அவங்கள புறந்தள்ளி அவங்ககிட்ட ஒழுங்காக பேசாமல் கவலைக்கிடமான நிலைமையில தான் இன்றைக்கி எத்தனையோ சபைகள் போயிட்டுருக்கு. புதுசாக ஆண்டவரை பற்றி, அதாவது ஆண்டவருடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வந்த குடும்பங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நிலைமைனே சொல்லலாம். பதவி, அந்தஸ்து, பணம், புகழ் இதை தான் நாடி ஓடுறாங்களே தவிர ஆண்டவர் அன்பை யாருமே நேசித்து வழி நடந்ததா இல்லவே இல்லை. அதாவது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில நபர்கள் இதே வேலை என்னென்னா ஆண்டவரை பற்றி நல்லா தெரியுது, ஆண்டவர்களுடைய நாமன்னா என்ன அப்படின்னு தெரியுது, அவருடைய கற்பனை என்னன்னு தெரியுது, ஆனால் அன்பு அங்கே இல்லாமல் இருக்குது. இப்படி அன்பு எதுவுமே இல்லாமல் பதவிக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தான் சர்ச்சின்னு சொல்லி போகிறவங்களுக்கு கவலைக்கிடம் ரொம்ப கஷ்டம். வருங்காலங்களில் ரொம்ப கஷ்டம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏனோ தானமான வாழ்க்கை இல்லை, பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை. ஆண்டவரை மனதார உண்மையாக விசுவாசித்து அவருடைய பைபிள் வசனத்தை கை கொண்டு உண்மையாக நடக்கணும்னு விரும்புகிறவங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை முன்மாதிரியாக வச்சுட்டு அவர்படி நடக்க ட்ரை பண்ணணும். முடியாது, ஆண்டவரை போல் நடக்க முடியாது தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறோம், அதை வாசிக்கிறோம், எல்லாமே பாராமல் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம நடத்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம நடத்தை எப்படி இருக்குது? அழிந்து போகக்கூடிய ஆத்மாவுக்காக ப்ரேயரும் பண்ணுறோம். ஆத்மா சர்ச்சை நோக்கி வரும்போது, ஆண்டவரை நோக்கி வரும்போது நம்ம காண்பிக்கிற அன்பு அங்கே எப்படி இருக்குது? குடும்ப பிரகாரமாக இருக்கா, பதவி பிரகாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ சபையில் பதவிக்காக ஒருத்தர் அடைச்சிக்கிட்டு ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே என் குடும்பம்தான் முதல்ல வரணும், இல்லைன்னா எனக்கு பிடித்தமான நபர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போட்டி போட்டு ஓடுறாங்களே தவிர புதுசாக ஒரு ஆத்மா அறுவடை பண்ணணும்னு யாராவது யோசிக்கிறாங்களா? எல்லாரையும் நான் சொல்லலை, குறிப்பிட்ட பதவிக்காக ஆசைப்பட்டு, பதவி அந்தஸ்து இதுக்காக ஆசைப்பட்டு தான் சபைக்கு போகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி வரக்கூடியவங்க ஆண்டவரை நம்புகிறாங்க, ஆனால் ஆண்டவரை வணங்குகிற மக்கள் மீது நம்பிக்கை பிற ஜாதி மக்களுக்கு இல்லாமல் போயிட்டு. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அன்பை தெரியணும், அடுத்தவங்க ஆண்டவரை அறிஞ்சிக்கணும். புதுசாக ஆண்டவரை அறிஞ்சிட்டு வர்றவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். இதுதான் பேசிக், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பேசிக்கே இதுதான். ஆனால் கிறிஸ்தவம் சொல்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கோமா? அப்படியே சொன்னாலும் அதை ஆண்டவரை அறிஞ்சிட்டு வரக்கூடிய மக்களை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம்? ஆண்டவருடைய நாமம் எப்படி இருக்குது? சிலவங்கிட்ட போய் கேட்டு அழகாக சொல்கிறாங்க, நாங்கள் ஏசப்பாவை நம்புகிறோம், எங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கும். ஆனால் அங்கே உள்ள சபைக்கு வர பயமாக இருக்குது. காரணம், புதுசாக ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட முகம் கொடுத்து வர பேசுகிறது கிடையாது. இப்படி எல்லா சபையில், குறிப்பிட்ட சபையில் பதவி, அந்த பதவி ஆசைப்பட்டு புதுசாக வரவங்கள சேர்க்கிறதே கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி கிறிஸ்தவம் மேலோங்கும்? எப்படி ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும்? எப்படி ஆண்டவரை பற்றி அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும்? சற்று சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி பதவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம எதிர்த்து பேசிடலாம், புதுசாக வரவங்கள புறந்தள்ளி போட்டுட்டு போயிடலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவரை பற்றி தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோன்னா நமக்கு அதுக்குள்ள தண்டனைகள் அதிகமாக இருக்கும்.
புதுசாக ஒருத்தங்க ஆண்டவரை நம்பி வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை தெரிவிங்க. நீங்கள் அன்பாக இருங்க. அவங்க ஏன்னா புதுசாக வர்றவங்க அவங்க எல்லாத்தையும் இழந்து தான் வராங்க. ஆனால் அங்கே நீங்கள் எங்கள் பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது புதுசாக வரவங்க பின்மாறி போக சான்ஸ் இருக்குது. கூட மட்டும் ஆண்டவர் அன்பை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிங்க. அப்போ தான் ஆண்டவரை நம்பி வருவாங்க. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அதுதான் அதிகாரம். ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்லுவதும் அழிஞ்சு போயிருக்கிற ஆத்மாவுக்கு ப்ரேயர் மட்டும் பண்ணினது இல்லைங்க. எல்லாரும் பாருங்கள், ப்ரேயரில் அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்கு ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆத்மாக்களை எப்படி அந்த ஆத்மாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ப்ரேயர் பண்ணுறது தப்பே கிடையாது, பண்ணணும். அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்கு ப்ரேயர் பண்ணணும். ஆனால் அந்த ஆத்மா ஆண்டவரை நோக்கி வரும்போது பின்மாறி போகிறதுக்கு காரணமாக எக்காரணம் கொண்டு இருந்துடாதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை. பதவிக்காக ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு சில நபர்கள், பதவி ஆசை நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன். அப்போது நம்மளுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல என்ன வேணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன வேணும்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம ஒரு தொழில் தொடங்கினாலோ ஒரு போட்டி இல்லாத தொழிலாக இருக்கணும். இன்னொன்று போட்டி இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்து ஆண்டவர் அந்த தொழிலில் ஒரு பார்ட்னராக எடுத்துக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். படிப்பு காரியங்கள்னாலும் சரி, பிள்ளைங்கள் காரியங்கள்னாலும் சரி, நம்ம சொந்த காரியங்கள்னாலும் சரி, எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவான்னு ஒரு விசுவாசம் வேண்டும். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல கற்றுக்கணும். வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சந்தோஷம், என்னென்ன நன்மைகள் எல்லாமே ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இரட்டைத்தனையான ஆசீர்வாதம் கடந்து வரும். வறண்டு போயிருக்கிற, துவண்டு போயிருக்கிற அந்த வாழ்க்கை மாறி இரட்டைத்தனையான ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். ஆண்டவருடைய அன்பை நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை துவண்டு போயிருக்கிற அந்த வாழ்க்கை, வறட்சி நிறைந்த அந்த வாழ்க்கை செழிப்பாக மாறி இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவோம். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில் அப்பா துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில், கடன் பிரச்சனையில் துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் அப்பா அந்த கடனை முற்றிலுமாக மாற்றி அமைச்சு நீங்கள் சொன்ன அந்த இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் அப்பா அந்த போராட்டங்களை மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில் இன்றைய நாள் அப்பா அதை வாழ்க்கையை 2 மடங்கான ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர் அனைத்தும் மாறப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. அவங்க கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறதற்காக நன்றி. முற்றிலுமாக அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன்.
கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் அனைத்தும் மாறும். துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.